அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மாத பலன்கள் முன்னால் சொல்லிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு. சரி, இப்பொழுது நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கு பலன்கள் கரெக்டாக சொல்லலாம். எனக்கு கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிக்கப்ஸ் இருந்தது. சரி, இப்போ இனிமேல் அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம். ஏன் மாத பலன்கள்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள், பல மாற்றங்கள் நடக்கிறது. அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல், ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் நிறையா உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும். அப்போ சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். 12 ராசியிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். ரெண்டாவது, சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா, அந்த போகக்கூடிய பயணம் ஒரு நட்சத்திர கால்லையும் போகும். அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது, அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது, அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த பதிவனுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 3/12/2024 அன்றைக்கி செவ்வாய் வக்ரம் ஆரம்பிக்கிறது. வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதே 3/12 அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு, அந்த செவ்வாய் வீட்டில் தான் புதன் இருக்கு. அவர் 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. அது மாதிரி 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலேருந்து தனுர் ராசிக்கு போய்டுறது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். சூரியன் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்டை அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேயே 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் 15ஆம் தேதி நைட்டு 16ஆம் தேதி காலையில் அந்த நேரத்தில் அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்புறம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான். அப்புறம் மூல நட்சத்திரம் 28, 30, 31 இந்த 3 நாள் 28 வரைக்கும், 28 அன்னைக்கு பூராடம், 28, 30, 31 பூராட நட்சத்திரம் பயணிக்கிறார். அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடாக இருக்குது. இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். பூரட்டாதி என்ற குருவோட நட்சத்திரம், உத்திரட்டாதி என்ற சனிபகவான நட்சத்திரம், ரேவதி என்றது புதனுடைய நட்சத்திரம். ஓகே, இப்போ இந்த ராசியில் பொதுவாக இந்த பலன்கள்னு பார்க்கும்பொழுது ஜாதகம் பார்க்குறதே பல பேராமீட்டர்ஸ் உண்டு. ஒரு ஜாதகம்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு என்ன தசாபுதி நடக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், புத்திநாதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அந்த அதிபதிகள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்புறம் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர காலில் நிற்குன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதிகள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்படி அது பார்க்கணும். அதே மாதிரி பெயர்ச்சிகள், இந்த பெயர்ச்சிகளில் அந்த பலன்கள் சொல்கிறோம். அந்த பெயர்ச்சிகளை பொறுத்தவரை எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது, அந்த ஒரு ராசிக்கு எத்தனாவது வீட்டில் இருக்குது, எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது, அப்போ அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது பெயர்ச்சி பலன்கள்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் ஒரு மாதம்ன்றது சூரியனை வச்சு தான் நடக்கிறது. சூரியன் ஒரு மாதமும் ஒரு ராசிக்கு போகிறது. அப்போ 12 மாதம்ன்றத 12 கட்டம் இருக்குதுல்ல. இப்போ அது மாதிரி சந்திரன்றது ஒரு நாளை குறிக்குது. ஒரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரமாக இருக்குது. அப்போ இந்த நாளும் அப்படின்னா சந்திரனையும், மாதம் அப்படின்னா சூரியனையும் வச்சு பார்த்தோம்னா
நமக்கு ஓரளவு சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் தான் இருப்பார் இல்லையா. இந்த ராசி ஒரு ராசிக்கு எத்தனாவது வீடு அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை சூரியன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வச்சு பார்த்தோம்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் படி பார்க்குறோம். மீன ராசிக்கு வந்து சூரியன் வந்து ஆக்சுவலாக 6வது வீட்டுக்கு அதிபதி. பொதுவாக மீனராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சூரியனை வச்சு பார்க்கணும். அவங்களுக்குள்ள திறமைகள் தெரிகிறது வந்து இந்த சூரியனை வச்சு தான் மீனராசி அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த இவங்களுடைய திறமைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய சூரியன் இந்த ராசிக்கு 9வது வீட்டில் இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருக்க போகிறார். இருக்கார் இந்த மாதம் டிசம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கி 9வது ராசியில் இருக்கார். புதனோடு சேர்ந்துருக்கார். ஆனால் 3ஆம் தேதியே டிசம்பர் 3ஆம் தேதியே கூட இருக்கக்கூடிய புதன் பகவான், புதன் உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதி புதன் இருக்கார் இல்லையா, அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ 9வது வீட்டு அதிபதி வந்து செவ்வாய் நீசமாக இருக்கார். அவர் நீசம் அடைஞ்சவர் வந்து வக்ரமாகிறார். நீசர கிரகம் வக்ரம் அடைஞ்சால் உச்ச பலன். அப்போ வந்து செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறாரு. அந்த வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது. பாக்கியத்தனன் 9வது இடத்துல நடக்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு. சுபகாரியம் மட்டும் கிடையாது, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 3வது வீட்டில் இருக்கார். அவர் வக்ரமாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவருடைய பார்வையில் தான், உங்கள் ராசி பார்வையில் இந்த 9வது வீட்டில் சூரியனும் புதனும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதம் 15 தேதிக்குள்ளே இது மாதிரி சுபகாரியங்கள் அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள்லாம் நடக்கும். சுப காரியங்கள் நடக்கும்னா அதுக்கான ஏன்னா குரு வந்து வக்ரமாக இருக்கார். அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் இதுக்கு 15 தேதிக்கு மேலே சூரிய பகவான் அதை 15 தேதி வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். கேட்டை தான் உங்களுக்கு வந்து 4வது இடத்துக்கும் 7வது இடத்துக்கும் அதிபதி. அவர் 9வது வீட்டில் இருந்து அந்த புதன் கூட சேர்ந்தே அவர் இருக்கிறதுனால 4ன்னா வாகனங்கள், வீடு, வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கும். ஸோ வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்டதாகவும் சரி, 7ன்றது தொழில் பார்ட்னர்ஸு, திருமணம், அது மட்டும் இல்லாமல் சுபகாரியங்கள், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை 7 குறிக்கும். அதனால் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் புதன் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து 9வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டில் வந்து சுபகாரிய செலவினங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது முதல் 15 நாட்களில். பின் 15 நாட்களில் அப்படின்னா பின் 15 நாட்களே நடக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் சூரியன். 10வது வீட்டில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பயணிக்கிறாரு. அதே கேது உங்களுக்கு 7வது வீட்டில் இருக்குது. அதனாலேயும் உங்களுக்கு சுபகாரிய செலவினங்கள் ஏற்படும். ஆனால் வேலை பளு கூடும். ஏன்னா கேது ராகு ஜென்மத்தில் இருக்கார், கேது 7ல் இருக்கார். உங்கள் வேலை பளு கூடும், சுபகாரிய செலவினங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். உங்களுடைய பேர் வந்து விளங்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு பேர் கிடைக்கும், சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய திறமை பளிச்சிடும். அதனால் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய பேர் வந்து நல்லாயிருக்கும், பெருமையாக இருக்கும். அந்த மாதிரியான பெருமை ஏற்படும். ரெக்கக்னிஷன், உங்களை வந்து எல்லோரும் வந்து உங்களை அங்கீகரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மீனராசிக்கு கிடைக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பூரட்டாதி நட்சத்திரம், அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாலம், அந்த ராசியிலலாம் ராகு வந்து வரப்போகிறாரு. அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம்லாம் இருக்கார். அதனால வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்படும். வேலை மாற்றலாமா, அது பண்ணலாமா அப்படின்றது. குடும்ப ரீதியான வாக்குவாதங்கள் கூடும். ஒரு சில பேர் வந்து வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பிரிவினைக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நிதானமாகவே இருந்தீங்கனாலே போர்மானது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். அந்த 12வது வீட்டில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படுறது. அதனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். அந்த டிசம்பர் மாதத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக இந்த மாதம் வந்து மிக நல்ல மாதமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம்.
9வது வீட்டில் புதன் இருக்கார். புதன் 4, 7க்கு அதிபதி. அந்த புதன் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்க போகிறாரு. அதனால் ரேவதி நட்சத்திரத்துக்கும் பல விஷயங்களில் சுபகாரிய செலவினங்கள், வீடு சம்பந்தமான செலவினங்கள், மனைவி சம்பந்தப்பட்ட உடல்நிலை கோளாறுகள், அது சம்பந்தமான செலவினங்கள், இதெல்லாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஏற்படும். எப்படி ஏற்பட்டாலும் தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஏற்படும். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா மீனராசிக்கு இந்த மாதம், டிசம்பர் மாதம் மிக நல்ல மாதமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால, குரு 3வது வீட்டில் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வணங்குறதே இதுக்கு பெரிய தீர்வாக இருக்கும். அதே மாதிரி சர்ப்பதோஷத்துக்கு உங்களுக்கு பரிகாரம் தானே பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஆஞ்சநேயரை வேண்டிங்க. ஏன்னா வந்து குருவும் சரியில்லை, உங்களுக்கு ராகுக்கு எதுவும் 1, 7 இருக்காங்க. சனி பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கார். ஆனாலும் அவர் நல்லதே செய்கிறார் அப்படின்னு வச்சுருந்தா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தடைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த 3 தெய்வத்தையும் வணங்குறது நல்லது. ஜென்ரலாக வந்து இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வணங்கினாலே மிக நல்ல பலன்கள் ஏற்படும். துர்க்கையை வணங்கலாம், ராகு இதுக்கு பதிலாக துர்க்கையை வணங்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டாலே உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் ஏற்படும். பொதுவாக இந்த மாதம் இந்த மீன ராசிக்கும் மிக நல்ல பலன்களே கிடைக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.